ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு ஃபுடீஸ். இன்றைக்கி நம்ம பூரி சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் உருளைக்கிழங்கு மசால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு மசால் செய்கிறதுக்கு 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை நம்ம குக்கரில் போட்டு 3லேருந்து 5 விசில் மீடியம் ஃப்ளேமில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 5 விசில் வந்துடுச்சு, கிழங்கும் நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ தோல் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நல்லா பொடியாக மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மசால் 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வருங்க. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்து வரும்போது கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. கடலைப்பருப்பு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கும்னா போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக ஆனதுமே 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் போடுறேங்க. இது ஃப்ளேவருக்காக தான் போடுறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரை வதக்கிக்கலாங்க. நம்ம வெங்காயம் நிறையா போடும்போது இந்த கிழங்கோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இதில் சின்னதாக ஒரு தக்காளி போட்டுக்கலாம். போட்டு நல்லா சாஃப்ட் ஆகிற வரை வதக்கிக்கலாங்க. தக்காளி ரொம்ப குக் ஆக வேண்டியதில்லை, ஓரளவுக்கு சாஃப்டானால் போதும். இப்போ தக்காளி சாஃப்ட் ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். காரத்துக்கு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போடுறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகணும், 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாங்க. 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தி இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக வேக விட்டுக்கலாம். இந்த தண்ணி கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிற வரை வேக விட்டுக்கலாங்க. இப்போது நல்லா ட்ரை ஆகிடுச்சு, தக்காளியும் நல்லா வெந்துடுச்சு. இதில் நம்ம மசிச்சு வச்சுருக்கிற கிழங்க போட்டுடலாம். கிழங்கு கட்டி இல்லாமல் இருக்கணும். கட்டியாக இருந்துச்சுன்னா மசால் டேஸ்ட் இருக்காது. சப்போஸ் கட்டியாக இருந்தால் நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த கிரேவியோட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. கிழங்கு ரொம்ப பெரிய பெரிய கட்டி இல்லாமல் இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசால் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்குங்க, அதனால் தண்ணி கம்மியாக ஊற்றினா போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கலாங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மசாலும் ஓரளவுக்கு நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இந்த மசால் கெட்டியாக இருந்தால் தான் பூரிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கும் இந்த மசால் ரொம்ப நல்லா இருக்குங்க. கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. இப்போது கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட கிழங்கு மசால் ரெடி ஆகிடுச்சு. இது பூரி சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் மசால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட சஜஷன்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கொங்கு ஃபுடீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ.